வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆர்மி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன் செக்ஷன் போயிட்டு இருக்கு இல்லைங்களா. உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்துருச்சு, சரி உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன் செக்ஷன் போயிட்டு இருக்கு. இது வந்து சயின்ஸ் 5வது கொஸ்டின் சரிங்களா. ஏற்கனவே ஒரு 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க பார்க்காதவங்க முப்படை டிஃபென்ஸ் யூடியூப் சேனல் அகாடமி யூடியூப் சேனல்ல போயிட்டு பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பழைய வீடியோஸ் இருக்கும் சரிங்களா. இது 5வது வீடியோ சரிங்களா. வீடியோக்குள்ள போயிடலாங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சீஸ்மோகிராஃப் இஸ் யூஸ்டு டு மெஷர். சீஸ்மோகிராஃப் என்பது எதை அளவிட பயன்படுகிறது? சீஸ்மோகிராஃப் அப்படின்றது எதை அளவிடுறது பாத்தீங்கன்னா எர்த்குவேக், நிலநடுக்கம் சரிங்களா. நிலநடுக்கம். அதே மாதிரி சீஸ்மோமீட்டர்னு ஒண்ணு இருக்கு, சீஸ்மோகிராஃப் கேட்டிருக்காங்க. சீஸ்மோமீட்டரும் நிலநடுக்க மானி, நிலநடுக்க அதிர்வு கருவி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரிக்டர் ஸ்கேல்னு ஒண்ணு இருக்கு. இது மூணுமே வந்து எதை அளவிடக்கூடியதுன்னா நிலநடுக்கம், எர்த்குவேக்க அளவிடக்கூடியதுதான். சீஸ்மோகிராஃப் அப்படின்றது அது பதிவு செய்யக்கூடியது. ரிக்டர் ஸ்கேல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அளவிடக்கூடிய ஒரு அளவு. அதாவது ரிக்டர் ஸ்கேல்ல 6, 7 அந்த மாதிரி பதிவாயிருது அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அதை பதிவிடக்கூடிய, அதை அளக்கக்கூடிய ஒரு அலகு தான் ரிக்டர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. the SI unit of power is. திறனின் SI அலகு. திறனோட SI அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா வாட். திறனின் SI அலகு. வேலை செய்யும் வீதம், அதுதான் திறன் அப்படின்னு சொல்லுவோம். திறனோட SI அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா வாட். அது போக ஒரு குதிரை திறன் 1 horse power is equal to 746 வாட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா. இதுவும் வந்து FS சிஸ்டத்துல அதாவது மின் ஆற்றலை அளவிடக்கூடிய ஒரு அலகுதான் குதிரை திறன் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா. இதுதான். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ல இன்னும் இருக்கு பாருங்க. ஜூல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆற்றலின் அலகு சரியா. ஜூல் அப்படின்றது ஆற்றலின் அலகு. கூலும் அப்படின்றது மின்னூட்டத்தின் அலகு. ஆம்பியர் அப்படின்றது மின்னோட்டத்தின் அலகு. இது வந்து மின்னோட்டம். ஆம்பியர் அப்படின்றது எலக்ட்ரிக் கரண்ட் சரிங்களா. இது வந்து எலக்ட்ரிக் சார்ஜ். மின்னூட்டம் அப்படின்றது எலக்ட்ரிக் சார்ஜ். ஜூல் அப்படின்றது ஆற்றல், எனர்ஜியின் அலகு ஜூல். அடுத்த கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. in our body ligaments connect. நமது உடலில் தசை நார்கள் என்பவை எதை இணைக்க பயன்படுகிறது? லிகமெண்ட்ஸ் சரிங்களா. தசை நார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லிகமெண்ட்ஸ் எதையோட இணைக்கும் பாத்தீங்கன்னா எலும்பை எலும்புடன் இணைக்கும் சரிங்களா. இப்ப நம்மளோட கால் தொடை எலும்பு இருக்கு இல்லைங்களா. மேல ஒரு எலும்பு இருக்கும், கீழே ஒரு எலும்பு இருக்கு இல்லையா. அது ரெண்டுத்தையும் இணைக்கக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா லிகமெண்ட்ஸ். இந்த லிகமெண்ட்ஸ் எதோட கனெக்ட் ஆனது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூட்டுக்கள் சரியா. 2 எலும்பு இணைக்கக்கூடியது மூட்டுன்னு தான் சொல்லுவோம். அந்த மூட்டுக்களோட இருக்கக்கூடியதுதான் இந்த தசை நார்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்பை எலும்புடன் இணைக்கும். அதே மாதிரி டென்டான் ஒண்ணு இருக்கு சரிங்களா. டென்டான்கள், தசை நான்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. தசை நான்கள் இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்பை, அதாவது தசையை எலும்புடன், மசில் டு போன் சரிங்களா. டென்டான்கள் என்ன பண்ணோம்னா மசில் டு போன், அதாவது தசையை எலும்புடன் இணைக்கக்கூடியது எதுன்னு கேட்பாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா டென்டான்ஸ். தசையை எலும்பு கூட இணைக்கிறது டென்டான்ஸ். எலும்பை எலும்புடன் இணைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தசை நார்கள், லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்க. when a moving train stops suddenly a man tends to fall. ஒரு ஓடும் ரயில் திடீரென நிற்கும் போது மனிதன் எந்த திசையை நோக்கி விழுவார்? நம்ம எல்லாமே பஸ்ல போயிருப்போம், ட்ரெயின்ல போயிருப்போம், ஃபீல் பண்ணிருப்போம் இல்லையா. அதாவது நம்ம பஸ்லயோ ட்ரெயின்லயோ போவோம், சடனா ஒரு பிரேக் போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப எந்த திசையை நோக்கி நம்ம விழுவோம்னு பாத்தீங்கன்னா முன்னோக்கி, ஃப்ரண்ட்ல போயிட்டு இப்படி ஒரு அதிர்வு மாதிரி கொடுப்போம் இல்லையா. அதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எந்த டாபிக் சயின்ஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமம் இருக்கு இல்லைங்களா, மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன மோஷன் பாத்தீங்கன்னா இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிலைமத்திலேயே 3 வகைகள் இருக்கு. ஓய்வில் நிலைமம், திசையில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம் அப்படின்னு சொல்லி 3 டைப்ஸா இருக்கு. இதுல இது இயக்கத்தில் நிலைமம். அதாவது நம்ம பஸ்ல ஒரு மோஷன்ல தான் இருக்கும் சரிங்களா, இயங்கிட்டு இருக்கும். அப்ப நம்ம எந்த திசையை நோக்கி விழுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோக்கி விழுவோம். இது நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா சரிங்களா. நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா படி இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதோட கான்செப்ட் தான் இது. எந்த திசையை நோக்கி விழுவாங்கன்னா ஃப்ரண்ட்ல, அதாவது ஃபார்வர்ட், முன்னோக்கி. அடுத்த கொஸ்டின். which mirror is used in headlights of car. கார் முகப்பு விளக்குகளில் பயன்படும் ஆடி எது? காரோட முகப்பு விளக்குகள்ல பயன்படக்கூடிய ஆடி எதுன்னு பாத்தீங்கன்னா குழி ஆடி சரிங்களா. கான்கேவ் மிரர் சொல்லுவோம். லென்ஸ் வந்து வேற, மிரர் வேற இல்லையா. இதுல யூஸ் பண்ணக்கூடிய மிரர் என்னன்னு பாத்தீங்கன்னா குழி ஆடி, கான்கேவ் மிரர்.
இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒளியை நீண்ட தூரத்துக்கு பரவ செய்யும். அதனாலதான் காரோட முகப்பு விளக்குகள்ல அதை பயன்படுத்துறோம். அதே மாதிரி இங்க மட்டும் இல்லாம நம்ம முகச்சவரம் செய்யறோம் இல்லையா, ஷேவ் பண்ணுவாங்க, ஷேவிங் மிரர் அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின், ஷேவ் பண்றதுக்கு. அதே மாதிரி சூரிய சமையல் கலன் இருக்கு இல்லையா, அதுல அதுக்கப்புறம் அந்த இஎன்டி டாக்டர்ஸ் எல்லாம் தலையில ஒரு இது மாதிரி கட்டிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுல யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குழியாடி தான். இஎன்டி டாக்டர்ஸ் தெரியும் இல்லையா, பல், அதாவது பல் இல்ல, இயர், நோஸ், த்ரோட், காது, மூக்கு, தொண்டை நிபுணர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தலையில யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கான்கேவ் லென்ஸ் தான், அதாவது கான்கேவ் மிரர் தான், குழி ஆடி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின். ஆறாவது கொஸ்டின் பாருங்க. லார்ஜஸ்ட் கிளாண்ட் இன் த ஹியூமன் பாடி இஸ். மனித உடலில் மிகப்பெரிய சுரப்பி எது? மனித உடல்ல மிகப்பெரிய சுரப்பி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்லீரல், லிவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிவர்ல தான் வந்து பைல் ஜூஸ் செக்ரேட் ஆகுது. இதுவும் உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். பைல் ஜூஸ் எங்க சுரக்கும் அப்படின்னு கேட்டுப்பாங்க. பித்த நீர் எங்க சுரக்கும்னு பாத்தீங்கன்னா கல்லீரல். சரிங்களா, இதுதான் வந்து மனித உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி லங்ஸ், நுரையீரல் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஆர்கான், சுவாச உறுப்பு. நுரையீரல் அப்படின்றது சுவாச உறுப்பு. சிறுநீரகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எக்ஸ்கிரேட்டரி ஆர்கான், கழிவு நீக்க உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். கழிவு நீக்க உறுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறுநீரகம். சுவாச உறுப்புன்னு பாத்தீங்கன்னா நுரையீரல். இதயம், இதயத்தோட வேலை என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரத்தத்தை எல்லாம் நம்மளோட உடல் பாகங்கள் அனைத்திற்கும் பம்ப் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு வேலை, அதாவது ரத்தத்தை உந்தி தள்ளி அனுப்பக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடியது இதயம். சரியா, சரி, இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சுரப்பி எதுன்னு பாத்தீங்கன்னா கல்லீரல். இதே எங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க இதே கொஸ்டின், மிகப்பெரிய சுரப்பி எது அப்படின்றது. சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். ஏழாவது கொஸ்டின் பாருங்க. ரேபிஸ் இஸ் காஸ்ட் பை. ரேபிஸ் எதன் மூலம் பரவுகிறது? ரேபிஸ் எதன் மூலமா பரவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய் கடி, டாக் பைட். சரிங்களா, நாய் கடிச்சா மட்டும்தான் பரவுமா அப்படின்னா அப்படி இல்ல. நாய் மட்டும் இல்ல, குரங்கு, முயல், அதே மாதிரி பூனை இதெல்லாம் கடிச்சிச்சுனாலும் நமக்கு என்ன பரவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேபிஸ் வைரஸ் பரவும். அது வந்து ஒரு வைரஸ். ரேபிஸ் அப்படின்றது ஒரு வகையான வைரஸ். அந்த நாய் நம்மளோட உடம்புல கடிக்கும் போது அதோட உமிழ்நீர்ல இருந்தே அந்த வைரஸ் பரவக்கூடியதா இருக்கும். அதாவது நாய் கடிச்சிச்சு அப்படின்னா அந்த அறிகுறி எவ்வளவு நாள் இருக்கும் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா 2ல இருந்து ஒரு 12 வாரம் இருக்கும். அதையும் மீறி ஒரு சிலவங்களுக்கு எல்லாம் ஒரு 2 வருஷம் வரைக்குமே அதோட அறிகுறி எதுவுமே தெரியாம இருக்கும். கடைசியில என்ன பண்ணோம்னா அந்த வைரஸ் உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரத்த திசுக்கள் மூலயமா பரவி நம்மளோட மூளையை போய் அடையும். அந்த நேரத்துல நமக்கு இறப்பு கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி இந்த ரேபிஸ்ல ஒரு இது சொல்லுவாங்க ஹைட்ரோபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரேபிஸ் நமக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்னா ஹைட்ரோபோபியா அப்படின்னா தண்ணியை வெறுக்கிற மாதிரி, தண்ணியை வெறுப்பாங்க. ஹைட்ரோபோபியா அப்படின்றது ஒரு நிலை, இந்த ரேபிஸ் டிசீஸோட ஒரு நிலை தான். சரி, அதே மாதிரி கண்டாமினேட்டட் வாட்டர், அன்ஹைஜெனிக் ஃபுட், சுத்தமான நீர், தரமற்ற உணவு, இதனால எல்லாம் என்ன பரவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலரா, டைஃபாய்டு இதெல்லாம் பரவும். சரிங்களா, காலரா, டைஃபாய்டு இது வந்து ஒரு பாக்டீரியல் டிசீஸ். காலரா அப்படின்றது விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால வரக்கூடியது. டைஃபாய்டு வந்து சால்மோனெல்லா டைஃபி அப்படின்ற ஒரு பாக்டீரியல் டிசீஸ் தான். இது வந்து அசுத்தமான நீர், தரமற்ற உணவு இதெல்லாம் சாப்பிடும்போது, அசுத்தமான உணவு எல்லாம் எடுத்துக்கும் போது நமக்கு இந்த நோய்கள் எல்லாம் வரும். சரிங்களா, அதே மாதிரி மாசுபாடு, அதாவது பொல்யூஷன்னால என்ன வரும் அப்படின்னா ஆஸ்துமா, பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, பொல்யூஷனால வரக்கூடியதுதான். அடுத்த கொஸ்டின். நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இஸ். இயற்கை ஆற்றல் மூலம் எது? இயற்கை ஆற்றல் மூலம் எதுன்னு தெரியும் இல்லைங்களா, சூரியன். கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பாருங்க, சன் மட்டும்தான் இயற்கையாவே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மூலம். ஏன் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இப்ப சூரியன் கிட்ட இருந்து நமக்கு ஒளி கிடைக்குது, வெப்பம் கிடைக்குது. சரிங்களா, அந்த ஒளி வெப்பம் இதை பயன்படுத்தி தான் தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தயாரிக்குது இல்லையா. உணவு சங்கிலியில தாவரங்கள் தான் வந்து அடிப்படை. அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்து விலங்கினங்கள், உயிரினங்கள் எல்லாம் வாழுது இல்லையா. அப்ப முதன்மையான ஆற்றல் மூலம் அப்படின்னு கேட்டா எதை சொல்லணும்னா சூரியன். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் யூனிவர்சல் ரெசிபியன்ட் ஆஃப் பிளட். கீழ்கண்டவற்றில் உலகளாவிய ரத்தம் பெறுபவர்கள் என்று குறிப்பிடப்படும் ரத்த வகை எது? உலகளாவிய ரத்தம் பெறுபவர்கள், யூனிவர்சல் ரெசிபியன்ட் கேட்டிருக்காங்க இல்லையா, ஏபி பாசிட்டிவ் இந்த பிளட். அதே மாதிரி யூனிவர்சல் டோனர்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா, யூனிவர்சல் டோனர் உலகளாவிய ரத்தம் நன்கொடையாளர் அப்படின்னு சொல்லுவோம், ஓ நெகட்டிவ் பிளட் குரூப். சரிங்களா, இது என்னன்னா அதாவது ஓ வந்து எல்லா பிளட் குரூப்பும் கொடுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி ஏபி என்ன பண்ணோம்னா எல்லா பிளட் குரூப்பையும் வாங்கிக்கும். இது வந்து ரிசீவர், இது வந்து டோனர். இது வந்து எல்லாருக்கும் டொனேட் பண்ண முடியும், ஏபி வந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின். 10வது கொஸ்டின் பாருங்க. விச் சப்ஸ்டான்ஸ் இஸ் யூஸ்ட் இன் தெர்மாமீட்டர்.
வெப்பநிலைமானியில் பயன்படும் பொருள் எது? வெப்பநிலைமானியில என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதரசம். இந்த கொஸ்டினும் 2-3 வாட்டி ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லயே கேட்டிருக்காங்க. மெர்குரி சரிங்களா, மெர்குரியோட சிம்பிள் நமக்கு தெரியும் இல்லையா, Hg, ஹைட்ரார்ஜியம் அப்படின்றதுல இருந்து எடுத்த சிம்பிள் Hg, பாதரசம் சரிங்களா. இது எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா பாதரசம் வந்து வெப்பத்தை நல்லா கடத்தும் சரிங்களா, வெப்பத்தை நல்லா கடத்தக்கூடிய, அதே மாதிரி வெப்பநிலையால நன்னாக சீராக விரிவடையக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி வெப்பத்தால எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாது சரிங்களா. அதே மாதிரி இது ஒரு வகையான மெட்டல். பாதரசம் அப்படின்றது பாத்தீங்கன்னா மெட்டல், திரவ நிலையில் உள்ள ஒரே ஒரு உலோகம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் பாதரசம் தான். அதனாலதான் வந்து பாதரசத்தை வெப்பநிலைமானிகள்ல பயன்படுத்துறதுக்கு காரணம் என்னன்னா அது வெப்பத்தால சீராக விரிவடையும். அதாவது எப்படி சொல்றது, இப்ப குறைந்த வெப்பநிலை இருந்தாலுமே அதிக வெப்பநிலை இருந்தாலுமே அது கரெக்டா காட்டக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி பாதரசத்துல ஒட்டாது, பாதரசம் வந்து இந்த கண்ணாடிகள்ல ஒட்டாது, அதனால பயன்படுத்தும். ஓகேவா. மெர்குரி, which substance is used in thermometer அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா சொல்ற வேண்டியது பாதரசம். அதே மாதிரி தெர்மாமீட்டர்ல மட்டும் யூஸ் பண்ணல, பாரோமீட்டர், வளிமண்டல அழுத்தத்தை அளவிடக்கூடிய கருவி இருக்கு இல்லையா பாரோமீட்டர், அதுலயுமே என்னதான் யூஸ் பண்ணுவாங்கன்னா பாதரசம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க, சல்பியூரிக் ஆசிட் இஸ், சல்பியூரிக் அமிலம் என்பது, சல்பியூரிக் அமிலம் எப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா H2SO4, இதுதான் வந்து சல்பியூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா வேதிப்பொருட்களின் அரசன், கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வேதிப்பொருட்களின் அரசனா சொல்லுவோம். அதே மாதிரி இது வேற எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த உரங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி கார் பேட்டரியில, இதுவும் ஒரு கொஸ்டின் இருக்கு, கார் பேட்டரியில எந்த ஆசிட் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்பாங்க, அதுவும் வந்து சல்பியூரிக் ஆசிட் தான். அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl அப்படின்றது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நம்மளோட வயிற்றுல சுரக்கக்கூடிய ஒரு அமிலம். அதே மாதிரி HNO3 வந்து நைட்ரிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம், நைட்ரிக் ஆசிட். 12வது கொஸ்டின் பாருங்க, the chemical symbol of sodium is, சோடியத்தின் வேதியியல் குறியீடு என்ன? சோடியத்தோட சிம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Na. இது வந்து லத்தீன் வேர்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஒரு சில அதாவது வேதிப்பொருட்களுக்கு பெயரிடும் போது ஒரு சிலதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் சரியா, இப்ப கார்பன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இருக்குன்னா அதோட ஆங்கில வார்த்தையோட முதல் எழுத்தே எடுத்து சிம்பிளா கொடுத்திருப்பாங்க. ஒரு சிலதுக்கு ரெண்டு ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் எடுத்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா. இப்போ கால்சியம் இருக்குங்களா, அதே மாதிரி பெரிலியம் இருக்குங்களா, சிலிகான் இருக்குங்களா, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒரு சில இதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் 3rd லெட்டர் கொடுத்திருப்பாங்க. இப்போ குளோரின் அப்படின்னு இருக்குன்னா CAL சேர்த்து CL கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த சோடியத்தோட சிம்பிள் எங்க இருந்து கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லத்தீன் வார்த்தை சரிங்களா, லத்தீன் மொழியில இருந்து ஒரு சிலதெல்லாம் எடுத்திருப்பாங்க. அதுல இருந்துதான் நேட்ரியம் அப்படின்ற வேர்ட்ல இருந்து Na அப்படின்ற வேர்டு எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி காப்பருக்கு Cu சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இரும்புக்கு ஃபெர்ரம் Fe சொல்லுவோம், காப்பருக்கு Cu, இரும்புக்கு Fe, அதே மாதிரி தங்கத்துக்கு ஆரம் Au, இது எல்லாமே லத்தீன் வேர்டு தான். அதே மாதிரி வெள்ளி Ag, இது எல்லாமே லத்தீன் மொழி வார்த்தையில இருந்து எடுத்த தனிமங்களோட பெயர்கள் தான். இப்படி பாத்தீங்கன்னா சோடியத்தோட குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா Na சரிங்களா. இது சோடியத்துல இன்னொரு இருக்கு, சோடியம் பாத்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் மெட்டல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அதிக வினைத்திறன் மிக்க ஒரு உலோகம் சரிங்களா. இது வந்து அரை வெப்பநிலையில நம்ம சும்மா அப்படியே வச்சோம் அப்படின்னா தீப்பத்திரும், அதாவது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன் அந்த கூட எல்லாம் வினை புரிஞ்சு தீப்பத்திடும். அதனால அது தவிர்க்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா இது சோடியத்தை மண்ணெண்ணெயில சேமிச்சு வைப்பாங்க. இதுவும் ஒரு விதமான கொஸ்டின் தான், சோடியம் எதுல ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. சோடியம் மட்டும் இல்ல, அதே மாதிரி சோடியம், பொட்டாசியம் சரிங்களா, பொட்டாசியத்தோட சிம்பிள் K இல்லையா, சோடியம் பொட்டாசியம் ரெண்டுத்தையுமே மண்ணெண்ணெயில தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாஸ்பரஸ் இருக்கு சரிங்களா, பாஸ்பரஸும் வந்து சும்மாவே தீ பிடிச்சு எரியக்கூடியதுதான். அது எதுல ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வாட்டர், பாஸ்பரஸ வாட்டர்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. பாஸ்பரஸோட சிம்பிள் வந்து P சரிங்களா. இது பொட்டாசியம், அதுவும் இதுவும் வந்து லாட்டின் வேர்ட் கேலியம் அப்படின்ற வேர்ட்ல இருந்துதான் பொட்டாசியத்துக்கு சிம்பிள் K அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேவா. சரி, சோடியத்தோட குறியீடு என்னன்னு பாத்தீங்கன்னா Na. அடுத்த கொஸ்டின் போலாம். 13வது கொஸ்டின் பாருங்க, வாட் அமாங் த ஃபாலோயிங் இஸ் ரீசன் ஃபார் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வர காரணம் என்ன? மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் சரிங்களா, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணம் என்னன்னா கொலஸ்ட்ரால், கொழுப்பு, அதாவது CHD அப்படின்னு சொல்லுவாங்க, கரோனரி ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அந்த ரத்த குழாய்கள்ல அளவுக்கு அதிகமான கொலஸ்ட்ரால் போய் படிஞ்சிரும். அந்த மாதிரி படியும் போது ரத்தம் வந்து சர்க்குலேட் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது அடைக்கும். அது அடைக்கிறதுக்கு பேர் தான் மாரடைப்பு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது எதனால வரக்கூடியதுன்னா கொலஸ்ட்ரால், அதிகப்படியான கொழுப்பு எடுத்துக்கிறதுனால வரக்கூடியது. அடுத்த கொஸ்டின் 14வது கொஸ்டின் பாருங்க,
the compound of carbon and hydrogen are called. கார்பன் மற்றும் ஹைட்ரஜனால் மட்டுமே ஆன சேர்மங்கள் டேஷ் எனப்படும். கார்பன் ஹைட்ரஜனால் ஆன சேர்மங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோ கார்பன்கள் இது இயற்கையிலேயே இருக்கக்கூடியதுதான். இது என்னவா யூஸ் ஆகுது இந்த ஹைட்ரோ கார்பன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிபொருளா பயன்படுத்துறோம். சரிங்களா, இந்த நிலக்கரி பெட்ரோல் இது எல்லாமே ஹைட்ரோ கார்பன்கள் தான். அதே மாதிரி இந்த ஈத்தேன் மீத்தேன் ப்ரப்பேன் பியூட்டேன் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. மீத்தேன் ஈத்தேன் CH3 அந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா. மீத்தேன் ஈத்தேன் ப்ரப்பேன் பியூட்டேன் பென்டேன் இதெல்லாமும் எளிய ஹைட்ரோ கார்பன்கள் தான். சரிங்களா, இதெல்லாம் இயற்கையிலே கிடைக்கக்கூடியதுதான். அதே மாதிரி சிலிண்டர் LPG நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம் இல்லையா, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் LPG சிலிண்டர்ஸ். இதுல என்ன ஹைட்ரோ கார்பன் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரப்பேன் அண்ட் பியூட்டேன். ப்ரப்பேன் அண்ட் பியூட்டேன். அதே மாதிரி சிகரெட் லைட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, சிகரெட் லைட்டர்ஸ் இதுல என்ன யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா பியூட்டேன் கேஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஒரு வகையான ஹைட்ரோ கார்பன்கள். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா. 15வது கொஸ்டின் பாருங்க. பாக்சைட் இஸ் an ore of which metal? பாக்சைட் என்பது எந்த தனிமத்தின் தாது? அதாவது தாதுனா என்ன தெரிஞ்சுக்கிறோம், அலுமினியம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாக்சைட் அப்படின்றது எதோட தாது அப்படின்னா அலுமினியம். சரிங்களா, இப்ப அலுமினியம் நம்ம பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்றோம் வீட்டுல. இந்த அலுமினியம் டைரக்டா நமக்கு அப்படியே கிடைக்குமா அப்படின்னா அப்படியே கிடைக்காது. சரிங்களா, மண்ல இருந்து பாறைகள்லாம் மண்ணா இருக்கும். இதை வெட்டி எடுப்பாங்க. வெட்டி எடுத்து அதுல இருந்து அதை பிரிச்சு எடுப்பாங்க. சரிங்களா, அந்த பாக்சைட் அப்படின்ற ஒரு தனிமம். சரிங்களா, பாக்சைட் அப்படின்றது ஒரு தாது. இந்த பாக்சைட் தாதுல இருந்து அலுமினியத்தை பிரிச்சு எடுப்பாங்க. அதுக்கு பேரு தான் தாது அப்படின்னு சொல்லுவோம். டைரக்டா எல்லாமே மண்ல இருந்து அப்படியே டைரக்டா கிடைக்காது நமக்கு. அந்த தாதுல இருந்து பிரிச்சு எடுத்தா நமக்கு தனிமமா கிடைக்கும். சரிங்களா, அலுமினியத்தோட தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்சைட் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி செம்பு, செம்போட தாது என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பர் பைரைட். அதே மாதிரி ஒரு எப்படி சொல்லலாம் நிறைய தாதுக்களும் இருக்கும். சரிங்களா, இப்ப செம்புக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 விதமான தாதுக்கள் இருக்கும். அதுல எதுல இருந்து தாதுல இருந்து செம்பு அதிகமா கிடைக்குதோ அதுதான் அதோட முதன்மையான தாது, மெயின் ஓர் அப்படின்னு சொல்லுவோம். முதன்மையான தாது அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதிகமா அதுல இருந்து கிடைக்கும். சரிங்களா, செம்போட தாது என்னன்னா காப்பர் பைரைட். அதே மாதிரி ஸ்டானம் டின் தகரம் சொல்றாங்க இல்லைங்களா, டின் அப்படின்னு சொல்லுவோம் SN. இதோட தாது என்னன்னு பாத்தீங்கன்னா கேசடரைட் அப்படின்னு சொல்லுவோம். கேசடரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா தங்கம், தங்கத்தோட தாது என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.